Hi guys, welcome to our health series episode 3. இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட். இது நம்ம உடம்புக்கு எனிமியா இல்லை ஃப்ரெண்டா, நம்ம எதிரியா இல்லை நம்ம நண்பர்களா, இதை நம்ம சீனியர் வெல்னஸ் கோச் ஸ்ரீதேவி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் மேம். ஹாய் மேம். எங்கே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் கம்மியாக சாப்பிட்றேன், ஃபேட்டும் எடுத்துக்கிறது இல்லை, இதனால எனக்கு ஏன் வெயிட் குறைய மாட்டேங்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் கருத்துக்கள் என்னவா இருக்கும்? வெரி சிம்பிளுங்க. இது ஒரு மித்து தான். ஏன் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன் இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரிஷன். நம்ம பாடிக்கு தேவையான 3 கரெக்டான ஃபியூல். இதுல என்னன்னா நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் தப்பு இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு அதை சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம கவனமா பார்த்துக்கணும். இதுல கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. புரோட்டீன் நம்ம மசில்ஸை பில்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபேட் ரொம்ப முக்கியம், நம்ம ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஹார்மோனை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டா சாப்பிடும் போதுதான் நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப நிறைய பேர் ஏன் இதை பார்த்து பயப்படுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க? இதை பார்த்து பயப்படுறதுக்கோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ ஒண்ணுமே இல்லைங்க. ஏன் கன்ஃபியூஷன் வருதுன்னா நம்ம நியூட்ரிஷனை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இப்போ ட்ரெண்டிங்ல டயட்டிங்னு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் நம்ம யோசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீட்டோ டயட்டா இருக்கட்டும், ஃபேட் டயட்டா இருக்கட்டும், வாட்டர் டயட்டா இருக்கட்டும், ஃப்ரூட் டயட்டா இருக்கட்டும், நம்ம பாடிக்கு தேவையானது இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் கிடையாதுங்க, நியூட்ரிஷன் தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப இதை ஏதாவது ஒண்ணு நம்ம கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கட் பண்றோம்னா ஒரு 1 வீக்ல நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஹேர் ஃபால் நடக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். இதனாலதான் நம்மளால ஒரு டயட்டை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ண முடியல. நம்மளோட வில் பவர் கிடையாதுங்க, அது நம்ம அதை விட்டுடுறோம். இப்ப இந்த மூணுத்தையுமே நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம ஃபுட்ல எப்படி கரெக்டா எடுத்துக்கிறது? டெய்லி பேசிஸ்ல நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கணுங்க. இதை சிம்பிளா வச்சுக்கலாம். ஹாஃப் போர்ஷன் கீரை காய்கறி எடுத்துக்கோங்க, பிளஸ் ரைஸ் எடுத்துக்கோங்க. கால் போர்ஷன் புரோட்டீனுக்கு நம்ம நிறைய சோர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை எடுத்துக்கலாம், பருப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கால் போர்ஷன் ஃபேட் கண்டிப்பா எடுக்கணும். ஃபேட்டுக்கும் நிறைய சோர்ஸ் இருக்கு. நட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஃபிஷ் இருக்கு, இது மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்கு. நம்ம என்ன சாப்பிட்றோன்றத நம்ம கவனமா சாப்பிடணும். இது மாதிரி நம்ம பேலன்ஸ்டா சாப்பிடும்போது நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாவும் கண்டினியூஸாவும் ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். Okay ma'am, thank you. For more updates on health about content, follow our page and DM to our messages. இதை பத்தி நீங்க இன்னும் நிறைய பண்ணி நான் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கலாம்ன்றத நீங்க விரும்ப